மதுவிலக்கு ஆயுதம் திருமாவளவன் சொல்ல வருவது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில நடக்கிறதுக்கு இதுல திமுக கலந்துக்கிறாங்க. திமுக சார்பாக RS பாரதி, TKS இளங்கோவன் கலந்துக்கிறாங்க. இதன் மூலமாக கூட்டணிக்குள்ள உரசல் ஏற்பட்டு விடுதோ அப்படிங்கிற மாதிரி பல பேர் பேசிட்டு வந்தாங்க. தொடக்கத்தில் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திருமாவளவனே ரொம்ப பளிச்சுன்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டார். கடந்த சில ஆண்டுகளாக இந்த நிகழ்வு தலைப்பு செய்தியாக வளம் வந்துட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ அடங்குச்சு. இப்போ திரும்பவும் கூட்டணி குறித்து திருமாவளவன் தெளிவுபடுத்திய பிறகு அந்த பரபரப்பு சற்று அடங்கியிருந்தாலும் கூட இப்போ மதுவிலக்கு குறித்து திருமாவளவன் மீண்டும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு பேச்சு பொருளாக மாறி இருக்கு. என்ன சொல்லியிருக்காரு அந்த பதிவுல? அனைத்து கட்சிகளும் மது வேண்டாம், போதைப்பொருள் வேண்டாம், மதுவிலக்கு தேவை அப்படின்ற கருத்துல உடன்படுறாங்க. ஆனா இந்தியா முழுவதும் மதுக்கடைகள் திறந்திருக்கு, மது ஆலைகள் இயங்குது. இதுதான் நாம முன்வைக்கிற கேள்வி. எல்லா கட்சிகளும் மதுவிலக்கு தேவை அப்படிங்கிற கருத்துல உடன்படுகிற போது இன்னும் ஏன் மதுக்கடைகளை மூட முடியல, திறந்து வச்சிருக்காங்க? எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த முடிவு எடுக்கிற போது ஒரே நாளில் மதுக்கடைகளை மூடிவிட முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து மாநாடு நடத்திட்டு வராங்க. அந்த வகையில இந்த ஆண்டு மது ஒழிப்பு மாநாடு, அதுவும் கள்ளச்சாராயத்தால் பல உயிர்களை பலி வாங்கிய கள்ளக்குறிச்சியில இந்த மாநாடு நடக்குது. இந்த சம்பவம் நடந்தது விசிக அங்கம் வகிக்கக்கூடிய திமுக ஆட்சியில தான் இந்த கள்ளக்குறிச்சி உயிர் பலி நடந்தது. இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அந்த அவப்பெயர் கூட்டணியில் இருக்கிற காரணத்தால் தங்களுடைய கட்சிக்கும் வருவதை தவிர்க்க மது ஒழிப்பு மாநாடா திருமாவளவன் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப நாடாளுமன்றத்தில் மது ஒழிப்பு மாநாடு குறித்து திருமாவளவன் மது ஒழிப்பு குறித்து பேசுறாரு. நாடாளுமன்றத்தில் மது ஒழிப்பு தேசிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பத்தி திருமாவளவன் பேசுறாரு. அதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழகத்தில் முதல்ல பூரண மதுவிலக்கு கொண்டு வாங்க, நீங்க தான் கூட்டணி இருக்கீங்க திமுகவோட, அங்க முதல்ல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போன்று மக்களும் பேசக்கூடாது, மக்களும் இந்த மாதிரி பேச தவிர்ப்பதற்காக இந்த மது ஒழிப்பு மாநாடா அப்படிங்கிற கேள்வி வருது. திமுக கூட்டணியில விசிக அங்கம் வகித்தாலும் சில நேரங்களில் உரிய முக்கியத்துவம் விசிகாவுக்கு கொடுப்பது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு விசிக தரப்பு எப்பவுமே இருக்கு. இப்ப சமீபத்தில் கட்சி கொடி நடுவு விவகாரம் தொடர்பாக காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ திருமாவளவன் ரொம்ப அதற்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருந்தார். மொத்தமாக திமுக கூட்டணி கட்சி வேற எங்குமே போக மாட்டாங்க, கூட்டணி கட்சிகள்லாம் ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் பேசினார். அப்போ கூட்டணி கட்சியில் பொறுத்த வரைக்கும் வேற வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு திமுக நினைக்க கூடாது, நம்முடைய பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநாடாங்கிற ஒரு கேள்வியும் எழுது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் விசிகாவுக்கு 6 இடங்கள் மட்டும் தான் கொடுக்கப்பட்டது. 4 அதில் வின் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 25 இடங்கள் கொடுக்கப்பட்டு 18 வெற்றி பெற்றாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸா விசிகாவை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய செல்வாக்கு தான் அதிகமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் டபுள் டிஜிட்ல கொடுக்க மாட்டாங்கிற ஒரு அதிருப்தி விசிகாவுக்கு எப்பவுமே இருக்கு. திருமாவளவன் அதை பற்றி பலமுறை வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ இன்னும் நம்முடைய கட்சியை தீவிரமாக வலுப்படுத்தி வர நடவடிக்கையில திருமாவளவன் இறங்கியிருக்காரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தொடர்ந்து நம்ம இதுக்கு முன்னாடி வைத்த கேள்விகளின் அடிப்படையில் திமுகவை லைட்டா சீண்டி பார்க்கலாம், ஒரு சின்ன மறைமுகமா அவங்களுக்கு நம்ம ஒரு செய்தி உணர்த்தலாம் அப்படிங்கிற ரீதியில இந்த மது ஒழிப்பு மாநாடா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன இருந்தாலும் மது ஒழிப்புங்கிறது மக்களுக்கு தேவையான ஒண்ணு, அது யார் நடத்தினாலும் வரவேற்கத்தக்கது என்பதுதான். அரசியல் கணக்குகளையும் தாண்டி மது ஒழிப்பு என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று.